தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலை செங்கத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை செங்கத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. போதிய அதிகாரிகள் பங்கேற்காததால் மனுக்களை யாரிடம் கொடுப்பது என்று தெரியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகளை நியமிக்காத நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர் பாஷா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலைவணக்கன்பேட்டை குப்பநத்தம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஒன்றிய ஆணையாளர் நிர்மலாமணி மற்றும் திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மரிய தேவானந்த் ஆகியோர்கள் தலைமையில் குப்பநத்தம், கொட்டாவூர், பழைய கோயிலம் ஆகிய 3 கிராமங்களுக்கு நடைபெற்றது. இந்த முகாம் தொடர்பாக கடந்த 25ஆம் தேதி செங்கம் வருவாய் துறையில் பணிபுரியக்கூடிய வருவாய் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் என்ற காத்திருப்பு போராட்டம் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இந்த காத்திருப்பு போராட்டம் வருவாய்த்துறை சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை புறக்கணித்து நடைபெற்று வருவதால் இன்று நடந்த இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருவாய்த்துறையினர் யாரும் பங்கேற்காததால் இந்த முகாமில் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக மனு அளிக்க வந்துள்ளனர். இந்த அரங்கில் முகாம் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக மட்டுமே அந்த இடத்தில் பொதுமக்கள் முந்தியடித்துக் கொண்டு மனு கொடுக்க முற்பட்டனர். அப்போது வருவாய்த்துறையினர் இவர்களிடமிருந்து மனு வாங்குவதற்கு போதிய பணியாளர்கள் இல்லாததால் அங்கு இருந்த திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மரிய தேவானந்த் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பணியாளர்கள் சிலர் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை அரங்கை விட்டு வெளியேறிய சம்பவம் இந்த தனியார் திருமண மண்டபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இனிவரும் காலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டம் நடைபெறும் முன்னதாகவே போதிய பணிகள் இருப்பதை உறுதி செய்து இதன் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினால் பொதுமக்களுக்கு மனு அளிக்கவும் போதுமாக இருக்கும் என அந்த முகாமில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் மனதில் பெரும் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. அண்மை செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் டிஜிபி நியமனத்தில் இருந்து வரும் நடைமுறைகளை விளம்பர திமுக அரசு முறையாக கடைபிடிக்கவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட கரூர் அசம்பாவிதம் உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளுக்கு இதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டதாக தெரிவித்துள்ள புரட்சித்தாய் சின்னம்மா, தமிழக காவல்துறை கரூர் சம்பவத்தில் சரியாக செயல்பட்டு இருந்தால் 41 அப்பாவி உயிர்கள் பறிபோயிருக்காது என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் டிஜிபியாக இருந்த திரு சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து தமிழக காவல்துறையின் நிர்வாக டிஜிபியாக இருக்கும் திரு வெங்கடராமன் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படுகிறார். எனவே பொறுப்பு டிஜிபியின் தலைமையில்தான் 1 மாத காலமாக தமிழக காவல்துறை இருந்து வருகிறது என தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது மாநில அரசுக்கு முன்கூட்டியே தெரியும். அதற்கு முன்பாகவே டிஜிபி பதவிக்கு பணிமூப்பு அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பதவியை ஏற்றுக்கொள்வதுதான் இதுநாள் வரை நடைமுறையாக இருந்துள்ளது. ஆனால் திமுக தலைமையிலான அரசோ இந்த நடைமுறைகளை கடைபிடிக்கவில்லை என புரட்சித்தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார்.
அதாவது திரு சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31 பணி ஓய்வு பெறும் நிலையில் மே 31 முன்பாகவே தமிழக காவல்துறையின் பணி மூப்பு அடிப்படையில் பட்டியல் தயார் செய்து அதனை UPSC எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பி வைத்து அதன் பரிந்துரைப்படி ஒருவர் DGPயாக செப்டம்பர் 1 பதவியேற்று இருக்க வேண்டும். ஆனால் தமிழக காவல்துறையின் பணிமூப்பு பட்டியலில் 8வது நபராக இருக்கும் திரு வெங்கடராமன் தான் இன்று வரை தமிழக காவல்துறையின் பொறுப்பு DGPயாக செயல்பட்டு வருகிறார் என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஆணைப்படி பணிமூப்பு அடிப்படையில் UPSCக்கு பட்டியல் அனுப்பப்பட வேண்டும். அப்பட்டியலிலிருந்து 3 நபர்கள் கொண்ட தேர்வு பட்டியல் மாநில அரசுக்கு UPSCயால் அனுப்பப்படும். அவ்வாறு அனுப்பப்படும் பட்டியலில் இருந்து ஒருவர் DGPயாக நியமிக்கப்படுவர். ஆனால் திமுக தலைமையிலான அரசு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களையும் புறம் தள்ளிவிட்டு பொறுப்பு DGPயை நியமனம் செய்து ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது மிகவும் தவறான முன் உதாரணமாகும் என புரட்சித்தாய் சின்னம்மா கடுமையாக சாடியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவினை திமுக தலைமையிலான அரசு மீறி உள்ளதாக குற்றம் சாட்டி சமூக ஆர்வலர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகுதான் இந்த அரசு DGP தேர்வுக்கான பட்டியலை தயார் செய்து UPSCக்கு அனுப்பியுள்ளது. எனவே இனி UPSCயிலிருந்து தேர்வு பட்டியல் வந்தவுடன் தான் DGP நியமனம் செய்ய முடியும் என்கிற நிலை உள்ளது. இவற்றையெல்லாம் திமுக தலைமையிலான அரசு கடந்த மே மாதத்திலேயே செய்திருக்க வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட கரூர் அசம்பாவிதம் உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளுக்கு இதுவும் மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. தமிழக காவல்துறை கட்சி பேதமின்றி யாருக்கும் சார்பில்லாமல் மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு தன்னிச்சையான முடிவுகளை எடுத்தால்தான் மக்களை பாதுகாக்க முடியும். தமிழக காவல்துறை கரூர் சம்பவத்தில் சரியாக செயல்பட்டு இருந்தால் 41 அப்பாவி உயிர்கள் பறிபோயிருக்காது என புரட்சித்தாய் சின்னம்மா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற அசாதாரண சூழ்நிலைகளில் ஒரு பொறுப்பு DGPயாக இருப்பவர் எவ்வாறு உறுதியான முடிவுகளை எடுக்க முடியும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தமிழக காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் தமிழக முதல்வரோ இதுபோன்ற அத்தியாவசியமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கட்சியை பலப்படுத்துவதிலும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதிலும் தமிழக மக்கள் வரி பணத்தை செலவழித்து தனது சொந்த கட்சியினர் பெயரில் பாலம் திறப்பதிலும் முழு நேரத்தையும் செலவிட்டுக் கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை என கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கேள்வி எழுப்பியுள்ளார். புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் காவல்துறை மிகவும் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்பட்டது. தனது சொந்த கட்சியினர் உள்பட யாராக இருந்தாலும் காவல் நிலையத்திற்குள் சென்று காவலர்களை கட்டுப்படுத்த முடியாது. அதேபோன்று அரசு அதிகாரிகளும் சுதந்திரமாக செயல்பட்டனர் என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்றோ எல்லாம் தலைகீழாக உள்ளது. தமிழக காவல்துறை தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது 33 அமைச்சர்கள் உள்பட திமுகவினரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புவதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அன்றாடம் நடைபெறும் பலவிதமான சட்ட மீறல்களும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலையும் இதற்கு சாட்சியாக விளங்குகின்றன. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நாளுக்கு நாள் அதிகரித்து இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம் கட்டுப்படுத்த